2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலா எதிர்பார்க்குறாங்க எல்லா கட்சிகளும். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இங்கே இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த தேர்தலில் வந்து அண்ணன் ராசா முழுமையாக அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வருவாருங்கிறது சந்தேகம், எல்லளவு சந்தேகம் கூட இல்லை. சரி. அதனால் இந்த இந்த ட்ரிப்பு இந்த தேர்தலில் நீலகிரி மாவட்டம், நீலகிரி தொகுதி அண்ணன் ராசா தான் வெற்றி பெறுவார் என்று உறுதியாக சொல்லுவார், அடித்து சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து நன்மைகளை செய்திருக்காரு. எத்தனையோ ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டுபிடிச்சி செயல்பட்டு அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி பண்ணியிருக்காரு. சரி. இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளா என்ன எதிர்பார்க்குறீங்க? குடிநீர் இருக்குது, சுகாதாரம் இருக்குது, மற்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தொழில்கள் இந்த ஊரில் இல்லாமல் இருக்குது. தேயிலை விலை வந்து வீழ்ச்சியாக இருக்குது. அதுக்கான முறை நடவடிக்கை அண்ணன் ராசா எடுத்திருக்காருங்கிறத எல்லளவு சந்தேகமும் கூட இல்லை. இந்த தேர்தலில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? அதாவது இந்த தேர்தலில் வந்து ஒரு நிலையான அரசாங்கம் தேவை, மத்தியில் ஒரு நியாயமான அரசாங்கம் தேவை. அந்த அரசாங்கத்துக்காக இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நியாயமான அரசாங்கம் மத்தியில் தேவை. சமுதாயத்தில் எல்லா ஜனங்களும் ஒன்றுபட்டு இந்திய தேசத்தை காப்பாற்றுறதுக்கு நியாயமான தேர்தல் தேவை. அதனால் இன்றைக்கி அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் அண்ணன் ராசா வெற்றி பெறுவதற்கு உறுதியான சாத்தியம் உண்டு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. உங்கள் பேர்? என் பேர் சுகந்தரராஜ். போஸ்டிங் இல்லாமல் இருக்கிறேன், இருந்தாலும் திமுகவில் நான் இருக்கிறேன், உறுப்பினராக இருக்கிறேன்.